ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவன் தானுங்க நம்ம வேலவன். டெய்லி நம்மளை பாக்குறதுக்கு வந்துருவானுங்க. அவனை பார்த்துட்டுங்க அப்படியே அத்தி மரத்தை பார்த்தோம். அப்படியே பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு. சரி, அதை பறிச்சுட்டு வந்து ஒரு ஜூஸ் அடிச்சிடலான்ட்டுங்க பழத்தை பறிச்சுட்டு வந்துங்க எல்லாம் நல்லா கழுவிட்டுங்க உள்ள எல்லாம் பார்த்துட்டுங்க அப்படியே போட்டு ஒரு ஜூஸ் போட்டாச்சுங்க. ஜூஸ் போட்டு குடிச்சிட்டுங்க இட்லியும் கார சட்னியும் செஞ்சாச்சுங்க. சரி, நம்ம வேலை முடிஞ்சு துணி இருக்குது துவைக்கிற போலான்னு நினைச்சோம்ங்க. அதுக்குள்ள ஒரு ஆர்டர் போட்டாச்சுங்க. ஆளுக்கு 4 பேர் வந்திருக்கிறாங்க, சாப்பாடு செய் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. சரி, கடவுள் சொல்றீங்க கூட தட்டலாமுங்க, நம்ம கணவர் சொல்ல தட்ட முடியுங்களா? சரி, அடுத்தது அரிசி எடுத்து ஊற வச்சாச்சுங்க. இருக்கவே இருக்குது அரிசியும் பருப்பு சாப்பாடுன்னு சொல்லிட்டுங்க. அதுக்கு ஒரு குக்கரை வச்சுங்க எண்ணெய் ஊத்தி கடுகை போட்டுட்டுங்க அப்படியே சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அதையெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டுங்க 2 தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் மல்லி, சீரகம்ங்க, கொஞ்சமா கருவேப்பிலைங்க, இஞ்சி, பூண்டு இது எல்லாம் இடிச்சு தூவி விட்டுங்க. கேரட் 2 கட் பண்ணி போட்டுங்க. பலாக்கொட்டை இருந்துச்சுங்க, அதையும் போட்டுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் இருந்துச்சுங்க, அதையும் கொஞ்சம் போட்டுங்க. உப்பு எல்லாம் தூவிங்க அரிசி கொட்டிங்க. அப்படியே நல்லா விசில் விட்டு எடுத்துங்க. நெய் கொஞ்சம் ஊத்தணுங்க. தேங்காய் பூவு, மல்லித்தழை இதெல்லாம் போட்டணுங்க. நல்லா டேஸ்டா இருந்துச்சுங்க சாப்பாடு.